வணக்கம். லைவ் சென்னை.com வியூவர்ஸ். தெற்கு ரயில்வேயின் கட்டுப்பாட்டில் இயங்கும் ரயில் நிலையங்களில் 5 முக்கிய ரயில்களில் கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளது. எந்தெந்த ரயில்களில் கூடுதலான பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிந்து கொள்வோம். சென்னை தாம்பரம் முதல் நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் அந்த 5 முக்கிய ரயில்களில் பயணிகளின் வசதிகளுக்காக கூடுதலாக 6 பெட்டிகள் இணைக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. முதலாவதாக தாம்பரம் முதல் செங்கோட்டை செல்லும் சிலம்பு அதிவேக எக்ஸ்பிரஸ் வண்டி எண் 20681/20682. இந்த சிலம்பு அதிவேக எக்ஸ்பிரஸ் ரயிலில் கூடுதலாக 6 பெட்டிகள் இணைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த 2025ஆம் ஆண்டில் நவம்பர் 1ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் ஏப்ரல் 29 வரையிலும், செங்கல்பட்டிலிருந்து நவம்பர் 2 முதல் ஏப்ரல் 30 வரையிலும் கூடுதல் பெட்டிகளுடன் ரயில் இயக்கப்படும். இரண்டாவதாக தாம்பரம் முதல் நாகர்கோவில் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டி எண் 22657/22658. இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் கூடுதலாக 6 பெட்டிகள் இணைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நவம்பர் 2ஆம் தேதி முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி வரையிலும், நாகர்கோவிலிருந்து நவம்பர் 3 முதல் ஏப்ரல் 30 வரையிலும் கூடுதல் பெட்டிகளுடன் ரயில் இயக்கப்படும். மூன்றாவதாக சென்னை சென்ட்ரலிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் தாங்க. வண்டி எண் 12695/12696. இந்த திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கூடுதலாக 6 பெட்டிகள் இணைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி முதல் ஏப்ரல் 29 வரையிலும், திருவனந்தபுரத்திலிருந்து நவம்பர் 4 முதல் ஏப்ரல் 30 வரையிலும் கூடுதல் பெட்டிகளுடன் ரயில் இயக்கப்படும். நான்காவதாக சென்னை சென்ட்ரலிலிருந்து ஆலப்புழா செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் தாங்க. வண்டி எண் 22639/22640. இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் கூடுதலாக 6 பெட்டிகள் இணைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நவம்பர் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 27 வரையிலும், ஆலப்புழாவில் இருந்து நவம்பர் 2 முதல் ஏப்ரல் 28 வரையிலும் கூடுதல் பெட்டிகளுடன் ரயில் இயக்கப்படும். ஐந்தாவதாக கோயம்புத்தூர் முதல் ராமேஸ்வரம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் தாங்க. வண்டி எண் 16618/16617. இந்த ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் கூடுதலாக 6 பெட்டிகள் இணைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நவம்பர் 4ஆம் தேதி முதல் ஏப்ரல் 28 வரையிலும், ராமேஸ்வரத்திலிருந்து நவம்பர் 5ஆம் தேதி முதல் ஏப்ரல் 29 வரையிலும் கூடுதல் பெட்டிகளுடன் ரயில் இயக்கப்படும். இப்பொழுது நாம் பார்த்த இந்த 5 ரயில்களில்தான் கூடுதலாக 6 பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளது. இந்த வீடியோவில் நாம் பார்த்த தெற்கு ரயில்வேயின் 5 முக்கிய ரயில்களில் கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்படும் தகவலை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.